ஆரியன் அவள் ஆடையை கழட்டு என்று சொன்னதும் மின்மினி அவன் வார்த்தையின் அர்த்தம் உணராமல் அவனிடம் கோபப்பட்டு முறைத்து பார்த்தாள். அவள் முறைப்பில் ஆரியன் சூடாவதற்கு பதில் ஆர்வமானான். நீ முறைக்கிற அளவுக்கு அவ்வளோ சீனெல்லாம் உனக்கு இல்லை. உன்னோட இத்து போன ட்ரெஸ் எல்லாம் இனி இங்கே அலோடு இல்லை. எனக்கு பிஏனி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன் ட்ரெஸ்ஸிங்கும் இருக்கணும். உன்னால் என் ஸ்டேட்டஸ் அண்ட் இமேஜ் ஸ்பாயில் ஆகக்கூடாது. மைண்ட் இட் என ஆரியன் அதிகாரமாக கூறினான். ஆமாம், பெரிய ஸ்டேட்டஸு. அந்த ஒன்னால தான் எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை என மனதில் மறைமுகமாக அவனின் குடும்ப கௌரவத்தை அவள் சாடினாள். அவள் பதில் தராது யோசனையில் இருப்பதை பார்த்த ஆரியன் மெதுவாக எழுந்து வந்து அவள் காதின் ஓரம் சென்று ஓதினான். அதில் காது மடல் சிவந்து போனது பூம்பாவைக்கு. என்னை எப்படி ஏமாத்திட்டு ஓடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதை நீ நினைச்சாலும் முடியாது. இது ஒன் வே பேபி. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம குயிக்கா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. நிறைய வேலை இருக்கு. உன்னோட ட்ரெஸ் அங்கே ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்கு பாரு, அங்கே இருக்கு. கோ அண்ட் வியர் இட் என சொல்லிவிட்டு தன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் ஆரியன் வாசுதேவன். கையிறு நிலையில் இருந்த மின்மினியோ அவன் குறிப்பிட்ட அறைக்கு சென்று அந்த ஆடையை எடுத்து பார்த்தாள். அவள் ஏதோ சேலையாக இருக்கும் என்று நினைத்து அதை பார்த்தால் அதுவோ மாடர்ன் மினி கவுனாக இருந்தது. ஃபேஷன் வேர்ல்டுக்கு ஏற்றாற் போலவே இருந்தது அந்த நவநாகரிக ஆடை. ஆனால் அது அவளுக்குத்தான் பிடிக்கவில்லை போலும். உடனே அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். தன் முன் அவள் நிழல் தெரியவும் நிமிர்ந்து அவளை பார்த்து தன் புருவம் உயர்த்தி என்னவென்று கேள்வி கேட்டான் ஆரியன் வாசுதேவன். என்னால இதை போட முடியாது, வேற ட்ரெஸ் இருந்தா கொடுங்க, இல்லனா என்னை இந்த காரணத்தை வச்சே வேலையை விட்டு நீக்குங்க என மின்மணி சொல்ல, ஓ காட், யூ ஆர் வேஸ்டிங் மை டைம். நீ என்ன இங்க ட்ரெஸ் எடுக்கவா வந்திருக்க? இது இல்லைனா வேற என்ன சூஸ் பண்றதுக்கு? இதுதான் ட்ரெஸ் கோட். ஒழுங்கா போய் வியர் பண்ணு. அண்ட் வேலையை விட்டு போக ஆசைப்பட்டா தாராளமா போகலாம் என அவன் சொல்லி நிறுத்த, அதில் பெண்ணின் கயல்வெளிகளோ ஒரு நொடி ஆச்சரியம் கொண்டது. ஆனால் அவன் உதிர்த்த அடுத்த வார்த்தையில் சுருங்கி போனது. பட் ஆல்ரெடி இருந்த உன்னோட பழைய கம்பெனி ரூல்ஸ் யூ நோ ரைட், தட் 3 lakhs அமௌண்ட். அதோடு சேர்த்து அன்னைக்கு என் மேல எல்லோ வாட்டர் ஊத்தி குளிக்க வச்சியே, ஞாபகம் இருக்கா? அந்த நாளை எப்படி மறப்பாள் அவள்? அன்று அது மட்டுமா நடந்தது? இனி இதோ இக்கட்டழகன் மேல் அவளுக்கு உரிமை இல்லை என்ற நிதர்சனமும் அல்லவா அன்று ஏற்பட்டது? அதான் அப்பவே அந்த கரையெல்லாம் என்னை கிளீன் பண்ண வச்சிங்கள, அப்புறம் எதுக்கு இப்ப தேவையில்லாம அதை பத்தி பேசுறீங்க என அன்றைய நிகழ்வில் சிடுசிடுத்தாள் மின்மினி. என்னை எதிர்த்து பேச யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ். இன்னொரு தடவை பேசின அப்புறம் பேச வாய் இருக்காது என மேஜையை ஓங்கி அடித்து எழுந்து நின்றான் ஆரியன். அதில் அவள் இதயம் ஒரு சில நொடிகள் பயத்தில் தாளம் தப்பி துடித்தது போலும். மேடமுக்கு தான் நீங்க பண்ற தப்பெல்லாம் மறந்து போயிடுமே. ஓகே, லெட் மீ ரிமெம்பர் இட் ஃபார் யூ. நீ த்ரோ பண்ண வாட்டரால என் ஹேண்ட்ஸ்ல இருந்த மாடல் டிசைன் டிராஃப்ட் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதெல்லாம் டிரா பண்ண என் டீம் எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணாங்க தெரியுமா? அந்த எஃபோர்ட் லாஸ்க்கு எல்லாம் யார் பே பண்ணுவா? வேலையை விட்டு போறதா இருந்தா ஒவ்வொரு டிசைனோட மார்க்கெட் வேல்யூ சேர்த்து டோட்டலா 25 lakhs எடுத்து வச்சுட்டு போயிட்டே இரு என இரக்கமே இன்றி அவன் கட்டளையிட்டான். அவன் கூறிய தொகையை கேட்டு ஓய்ந்து போனாள் கோதை அவள். இனி இவ்வேளையை விட்டு செல்ல முடியாது, அதற்கு தனக்கு வாய்ப்பும் இல்லை என்று உணர்ந்தவளுக்கு ஏனோ அந்த ஆடையை அணிய தயக்கம் மட்டும் இன்னும் நீளவில்லை. அதை புரிந்து கொண்ட அரக்கன் அவனோ அங்கிருந்த நீள்வட்ட மேஜையில் ஸ்டைலாக சாய்ந்தவாறு கை கட்டி நின்றவன் அவளை நோக்கி வார்த்தை அம்புகளை வீசினான். எதுக்கு இவ்வளோ சீன் போடுற? நீ ஒரு டிசைனர் தானே, என்னமோ உன்னை ஸ்விம் சூட் போட சொன்ன மாதிரி தயங்குற. நீ போட்டு இருக்க சாரியை விட இந்த ட்ரெஸ் உன்னை நல்லா கவர் அப் பண்ணி தான் இருக்கும். ஓ, ஒருவேளை இந்த மிடி போட்டா சாரியில அங்கங்க தெரிகிற உன் உடம்பு, உன் இடுப்பு இதெல்லாம் இந்த ட்ரெஸ் போட்டா வெளியே தெரியாதோன்னு ஃபீல் பண்றியா?
வெல், எனக்கும் புரியுது உன் வருத்தம். ஆனா பாரு, நீதானே அன்னைக்கு சொன்ன எனக்கு ஆண்மை இல்லைன்னு. சோ நீ ட்ரெஸ்ஸே இல்லாம வந்து நின்னாலோ நான் ரசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தான் தட் சோ கால்டு மேன் ஃபீலிங்ஸ்லாம் இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்களே மேடம். சோ பெட்டர் கோ அண்ட் வியர் திஸ் என நக்கலாக சொல்லி அவளை வதைத்தான் மூர்கன். அவன் பதிலில் தண்ணீர் வற்றிய மீனாய் துடிதுடித்து போனாள் மின்மினி. அவன் குரலில் தன்னை வதைக்கும் எண்ணம் இருந்தாலும் அதில் அவன் அனுபவித்த வலியும் மறைந்து இருப்பதை உணர்ந்த காரிகையோ அவனை விட உடைந்து போனாள் இப்போது. அருவி பின்றி அருவியாய் வழிந்த கண்ணீரை தரைக்கு தாரை வார்த்துவிட்டு எதிர்வாதம் புரியாது அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு அறையின் உள்ளே சென்று கதவை அடைத்து கொண்டாள் மின்மினி. அவள் சென்றதும் ஆரியனின் இதயமும் கலங்கித்தான் போனது. தான் பின்னவள் அன்று எழுதி விட்டு சென்ற வார்த்தைகளை நேத்து. ஆரியன் அவள் மேல் கொண்ட காதல் இந்த பிரபஞ்சத்தை விட ஒப்பற்றது. காதல் என்ற வார்த்தைக்கு வடிவமே அவள்தான் என வாழ்ந்தவன் அவன். ஆனால் அவ்வடிவம் ஒரு மாய பிம்பமாய் மறைந்து போனதில் 6 அடி ஆடவனோ தன்னுள்ளே உடைந்து போய்விட்டான். இதோ இப்போதும் கூட காதலின் அதீத வலியால் தான் வார்த்தைகளை ஈட்டி போல் அவளை நோக்கி எறிகின்றான். ஆனால் அவன் எறிவதோ இரு பக்கமும் கூரிய முனை கொண்ட ஈட்டி. அதனால் வலி இருவருக்குமே இங்கு பொதுவாய் போனது. பெண்ணவளோ அவன் எரியும் ஈட்டிகளை ஏதோ ஈகையை பெறுவது போல தன் இதயத்தில் பெற்றுக்கொள்கிறாள் மைவெளி. அவள் ஈகை என்பதன் பொருள் வறியவர்களுக்கு உதவுதல் என்று அர்த்தம். ஆம், இங்கே மின்மினியும் வறியவள்தானே. ஆரியனின் காதல் இல்லாமல் தவிக்கும் ஏழைதானே அவனும் இப்போது. அதனால்தான் அவன் இல்லாமல் இத்தனை வருடம் தவித்தவளுக்கு இப்போது அவன் வெளிக்காட்டும் கோபத்தை கூட காதலாய் ஏற்கிறாள் பேதை அவள். காதல் என்ற பாலைவனத்தில் கிடைத்த ஒற்றை நீர்த்துளிதான் அவன் கோபம். அதை ஏற்காது போக முடியுமா அவளால்? போனால் இழப்பு அவளுக்குத்தானே. உள்ளே அறையில் இருந்த மினியோ அந்த மிடியை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். கதவு திறந்த சத்தத்தில் அவள் பக்கம் திரும்பினான் ஆரியன் வாசுதேவன். பார்த்த நொடியே விழுந்தும் விட்டான் கட்டழகன் அவன். சிக்கின்ற உடை அவளை தேவலோக கன்னியாக உயர்த்தி காட்டியது. அவள் சேலையில் மூடி மறைத்த இரட்டை நிலாக்களோ மன்னவன் கண்களுக்கு திரையேதும் இல்லாது காட்சியளித்தது. அவன் ஒன்றும் உணர்ச்சிகள் இல்லாத மனிதன் இல்லையே. அதுவும் அவனின் உரிமை அவள். கோபமோ தாபமோ இரண்டும் இவரிடம் மட்டுமே என்ற கொள்கையுடைய காளையவன். அப்படி இருக்கையில் பல வருடங்கள் கழித்து மீண்டும் அவளை இப்படி காண்கையில் ஆடவன் உடலெங்கும் ஆசை நதி பாய ஆரம்பித்தது. ஆரியனின் விழி வீச்சில் அந்த சிவப்பு நிற மிடியில் அதற்கு போட்டியாய் சிவந்து நின்றாள் பெண் அவள். அந்த ஆடை நாகரிகமாகத்தான் உள்ளது. ஆனால் அதை ரசிக்கும் அவன் விழிகள்தான் உரிமையாய் அத்துமீறியது. கன்னி அவளோ சிலையாய் சமைந்து நின்றாள். காலை அவனோ அவள் அழகில் மலைத்து போய் நின்றிருந்தான். அவளின் காதல் தேவனும் அவனே, அவளின் காம தேவனும் அவனே, அவளின் கால தேவனும் அவனே. இத்தனை வருடங்கள் கழித்து அவனின் ரசாயன பார்வையை கண்டு களிப்புற்றாள் மின்மினி. அவள் நெஞ்சம் கொண்ட உறுதியும் தடுமாறித்தான் போனது இக்கணம். உலகம் மறந்து இருக்கும் பிரச்சனை மறந்து காதல் நெஞ்சங்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று தழுவிக்கொள்ள ஆசை கொண்டது. அதை செயற்படுத்தவும் செய்தான் ஆரியன் வாசுதேவன். அவன் நெருங்க நெருங்க அவள் இதயமோ தண்டவாள ரயிலாய் தடதடத்தது. மைவேலியாலை நெருங்கி நின்றவன் அவனின் வழக்கத்தை மாற்றாது இப்போதும் அவள் பின்னலை பிடித்து இருந்த ரப்பர் பேண்டை கலட்டி தன் பேண்ட் பாக்கெட்டில் சொருகினான். அவள் அறியாது. கார் கூந்தலின் பின்னல் ஒவ்வொன்றும் மெதுமெதுவாக பிரித்து அவள் கூந்தல் காட்டில் விரல் நுழைத்து விரலால் இறுக்கி அவள் தலையை நிமிர்த்தி தன் முகம் பார்க்க செய்தான் தேவன் அவன். பூம்பாவையோ அவனின் செயலில் லோகம் மறந்து
கட்டுண்டு நின்றிருந்தாள். விழிகள் நான்கும் நேர்கோட்டில் சந்தித்தது. தீ மூட்டும் அவன் பார்வையில் குளிரானாள் பெண் அவள். மீண்டும் மீண்டும் இவளிடம் வீழ்வதை ஏற்காத அவன் ஈகோவோ அவள் தன்னிடம் மயங்கி நிற்பதைக் கண்டு இகழ்ச்சியாய் இதழ் வளைத்து அவளது மயக்கத்தை மாய்க்க தயாரானான் அசுரன் அவன். மின்மினியால் காயம் கண்ட ஆரியனின் நெஞ்சத்தை அவளே மீண்டும் மாயக்காதல் நூலை ஏற்றி தன் தையல் வெளியால் தைத்து கொண்டிருந்தாள் பெண். அதை உள்ளுணர்வால் உணர்ந்து கொண்ட ஆரியனோ அந்த நூலில் மீண்டும் சிக்கிக்கொள்ள விரும்பாது அதை அற்று எறிய முயற்சி செய்தான். அவன் கொண்ட முயற்சியெல்லாம் தாரகையின் அருகாமையில் அயற்சி அடைந்து பின்வாங்கிவிட்டன. அதில் அவன் ஈகோ தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. அதுவும் தன்னை அவசொல் கூறி ஏமாற்றி சென்றவளிடம் மீண்டும் தன் மனம் அடிபணிவதை விரும்பாத ஆரியன் அவளை பார்த்து உச்சு கொட்டினான். அதில் புரியாத பாவனையை நயனங்களில் ஏந்தி அவனை பார்த்தாள் மின்மினி. அச்சோ மிஸ் நியாயவாதி, நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பா போயிடும் போல இருக்கே என அவன் கேலி இளையோடிய குரலில் சொல்ல, அவனின் அருகாமையில் அறிவை கலட்டி கீழே வைத்தவளோ புரியாது எதிர்கேள்வி கேட்டாள். என்ன ஸ்டேட்மெண்ட் தேவன்? சரியான கில்லாடிடி நீ. என்னை கேவலப்படுத்தினதும் இல்லாம அதை திரும்ப திரும்ப ஏன் வாயிலே சொல்ல வைக்கிற பாரு. சரியான கேடிதான் நீ என சொல்லி அவள் கூந்தலை இறுக்கி பிடித்தான் ஆரியன். வலிக்குது, விடுங்க. வலிக்குதா? இப்ப நான் சொல்றத கேட்டா உனக்கு இனிக்கும் பாரேன். உன்கிட்ட மேன்லியா நடந்துக்கலைன்னு தானடி என்னை விட்டு போறதா அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு போன. ஆனா இப்ப பாரேன், உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்த்ததும் உன்னை என்னென்னவோலாம் பண்ண சொல்லி ஆசை உள்ள ஊறுதே. நான் உன்னை அன்பா கேரா பார்த்துக்கிட்ட மேன்லினஸை விட இந்த மாதிரி நெருங்கி இறுக்கி சூடா அணைக்கிற மேன்லி ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லி தானே போன. பட் இப்ப அந்த ஹாட் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதே. அதான் நீ என் மேல வச்ச ஸ்டேட்மெண்ட் தப்பா போயிடும் போல இருக்கேன்னு சொன்னேன். சொல்லு, இப்ப என்ன பண்ணலாம்? அவள் கண்களை பார்த்து குரூரமான குரலில் கேட்டான் ஆரியன் வாசுதேவன். அவனின் பதிலில் ஆடி போனாள் மின்மினி. அவளை சுற்றி இருந்த மாயவலை அறந்து விட்டது. எப்போது எல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போது எல்லாம் அவள் செய்யாத குற்றத்தை சொல்லி சொல்லி அவளை சிதைத்து விடுகிறான் அரக்கன் அவன். வழி நிறைந்த கண்களோடு அவனை ஏறிட்டாள் பாவை. என்ன சொல்லி அவனிடம் தன்னை நிரூபிப்பது என தெரியாமல் வார்த்தையற்று நின்றாள் பெண். என்னடி அமைதியா நிக்கிற? ஓ, செயல்ல இறங்காம பேசிட்டே இருக்கேன்னு ஃபீல் பண்றியா? சரி விடு, அதான் நீ கேட்ட எல்லா குவாலிட்டியும் இப்ப எனக்கு வந்துடுச்சே. ஸோ நைட் நான் ஸ்டே பண்ணியிருக்க அட்ரஸ் தரேன், அங்க வந்துடு. ஐ வில் ஷோ யூ மை ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பேபி. தென் நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்ட. அந்த லெவலுக்கு நம்ம செய்க இருக்கும். என்ன ஓகே தானே? அவன் கேட்டு முடித்த நொடி இழுத்து விட்டால் ஒரு அடியை பலார் என்று அவன் கன்னத்தில். இப்போது அவன் செங்கொழுந்தாய் சிவந்து நின்றான் சினத்தில். கரெக்டாக அவள் கை ஓங்கிய நேரம் நம் குறும்பு கண்ணனோ அவன் பிஏ வேலை பறிபோனதோ என்ற கவலையிலும் அந்த வேலைக்கு வந்தவரை இந்த வேலையை விட்டு ஓட வைக்க வேண்டும் என்ற கோபத்திலும் தன் பாஸை 4 கேள்வி கேட்க வேண்டும் என்ற கொந்தளிப்போடு கதவை தட்டாது வேகமாக திறந்து உள்ளே வந்து விட்டான். கதவை திறந்து உள்ளே வந்த நேரம் பளீர் என்று அவன் ஆருயிர் பாஸ் அடிவாங்கிய காட்சியை கண்டவனோ அதிர்ந்து நின்று விட்டான் வாய்மேல் கை வைத்து. ஆரியன் அடிவாங்கியதில் இவனுக்கே இங்கு அள்ளு விட்டது. யாருடா இந்த சொர்ணாக்கா? ஓ மை காட், நாம கண்ட காட்சி உண்மைதானா என கண்முன்னே நடந்ததை நம்ப முடியாமல் தன்னையே கிள்ளி பார்த்து கொண்டான் கண்ணன். கொஞ்சம் வேகமாய் கிள்ளி விட்டான் போல. வழியில் அவன் சிறு ஒளி எழுப்ப அதில் ஆரியன் தன் அனல் பார்வையை பாவையை விட்டு விலக்கி இப்போது கண்ணனை நோக்கி வீசினான். வாட் தி ஹெல் என ஆரியன் கோபமாய் கண்ணனை பார்த்து கேட்க, ஐயோ நான் இல்ல சாமி, வழி தெரியாம இங்க வந்துட்டேன், ஏன் மேல பாஞ்சிடாதீங்க, இது பிஞ்சு பாடி என ஆரியனிடம் சொல்லிக் கொண்டிருந்தவனை இப்போது மின்மினியும் கோபத்தோடு நோக்கினாள். ஆனால் அவள் கோபத்தின் அர்த்தம் யாதெனில் தன்னவன் பேசியது தவறென்றாலும் அவன் அடி வாங்கியதை இவன் பார்த்து விட்டதில் தன்னவன் மரியாதைக்கு இழுக்கு வந்துவிட்டதே என்ற கோபத்தில் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்த கண்ணன் மீது திரும்பியது அவளுக்கு. மின்மினியின் முறைப்பில் அஞ்சியவன்,
தண்ணி கேன் போட வந்தேங்க்கா. நீங்க ரொம்ப சூடா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம கிட்ட ஐஸ் வாட்டர் இருக்கு, எடுத்துட்டு வரவா மேடம் என பகுமானமாய் கேட்டான் கண்ணன். நீ ஒரு ஆணையும் பண்ண வேணாம், மூடிட்டு இடத்த காலி பண்ணு என ஆரியன் கட்டளையிட, எஸ் பாஸ், வரேன் மேடம். எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கக்கா. எங்க மேடம் பாலும் தேனுமா ஊட்டி வளர்த்த உடம்பு என எக்ஸ்ட்ரா பிட்டை போட்டுவிட்டு நகர்ந்தான் கண்ணன். வெளியே வந்த கண்ணனோ, ஹாத்தி என்ன அடி, நம்ம பாஸையே இந்த அடி அடிக்கிறாங்கன்னா நான்லாம் ஏமாத்துறோம். நல்லா வேணும் இந்த பாஸுக்கு. என் போஸ்டர் தூக்கி கொடுத்தாரல்ல, வரவங்க எல்லாம் என்ன மாதிரி அமுல் பேபியாவா இருப்பாங்க. இப்போ ரவுடி பேபி கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்கிட்டு நிக்கிறாரு. ஆனா அடி வாங்கிட்டு அமைதியா நிக்கிறாள் இல்லையே நம்ம பாஸ். சம்திங் இஸ் ஃபிஷி என கண்ணன் யோசித்து கொண்டு நிற்க, அப்போது அவன் மனமோ ஆர்வத்தில் உள்ள எட்டி பாப்போமா என்று கேட்க, ஐயோ வேணாம், அப்புறம் அந்த அடி நமக்கு விழும். பேசாம இங்க யாரு வராம காவல் காத்து நம்ம பாஸோட மானத்தை பாதுகாப்போம் என்ற பெரிய சேவையை செய்ய ஆயத்தமானான் கண்ணன். அதே சமயம் உள்ளே எம்டி அறையில் கண்ணன் கதவை சாற்றிவிட்டு வெளியேறியதும் புயலாய் அவளை நெருங்கிய ஆரியன், ஹவு டேர் யூ டு ஸ்லாப் மீ என அவள் கையை பிடித்து வளைத்து கர்ஜித்தான் ஆரியன். பின்ன நீங்க பேசினதுக்கு பாராட்டு விழாவா நடத்த முடியும்? எப்படி இவ்வளவு கொடூரமா பேச முடியுது உங்களால? என்ன கொடூரமா மாத்தினதே நீதாடி ராட்சசி. எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்ப என்ன கேள்வி கேட்கறியா? சரி, நான் தான் தப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர வச்சிங்க? விட்டது தொல்லைன்னு போக வேண்டியதுதானே? ஓஹோ, என்னை கேவலப்படுத்திட்டு போன உன்ன எப்படியோ போன்னு நான் மன்னிச்சு விடணுமாடி? அவ்வளோ நல்லவன்லாம் நான் இல்ல. நான் அனுபவிச்ச வழிய நீயும் அணுவா அனுபவிக்கணும் மேடம். அவன் கையை வளைத்து பிடித்ததில் வில்லாய் பின்னால் வளைந்து போனாள் காரிகை. அவள் கோவத்தில் ஆனவனின் வார்த்தைகளோ அம்பாய் அவளை வந்து கொய்து போனது. சரி, மன்னிக்க வேணாம். அதுக்குன்னு இப்படித்தான் பேசுவீங்களா? அதுவும் இன்னொரு பெண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஓகேவும் சொல்லிட்டு இப்ப என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றீங்களே, இது நியாயமா? சீறினாள் மின்மினி. அவளின் தவறான புரிதலில் ஒரு நொடி குழம்பி போனான் ஆரியன். வாட், செய்யிட் அகைன்? சாரு ஜனனியை கல்யாணம் பண்ண ஓகே சொல்லிட்டு வந்தீங்களே, அத சொன்னேன். முதல்ல கையை விடுங்க. என்னை டச் பண்ண இப்ப உங்களுக்கு தான் ரைட்ஸ் இல்ல. லீவ் மீ மிஸ்டர் என அதிகாரமாய் முடிந்தாள் மின்மினி. அவள் தவறாக புரிந்து கொண்டுள்ளாள் என்பதை அறிந்தவன், ஏச்சி, என்ன உன்ன மாதிரி நினைச்சியா? நீ இல்லனா இன்னொருத்தின்னு போறதுக்கு? நான் ஆரியண்டி, உன்ன மாதிரி மேன்லி இல்ல, காசு பணம் இல்லைன்னு சொல்லி ஏமாத்தி விட்டு போறவன் நான் இல்ல என அரக்கனாய் உருமாறி உருமினான் ஆரியன் வாசுதேவன். அவன் பதில் தந்த தெளிவில் இப்போது அதிர்வது இவள் முறையானது. தன்னவன் வேறொருத்தின் நிழலை கூட தீண்டாதவன் என்றெண்ணி மகிழ்ச்சி அடைவதா, இல்லை இப்போது தன்னிடம் நடந்து கொள்வதை எண்ணி வேதனைப்படுவதா என புரியாது குழம்பி தவித்தாள் தாரகை அவள். ஆனாலும் அவளுள் ஏதோ ஒரு இதம் பரவுவதை அவளால் உணர முடிந்தது. அனலும் மூட்டி குளிரவும் வைக்கிறான் கட்டழகன் அவன். சரி, நீங்க உத்தமருதான், அதை நான் அக்செப்ட் பண்றேன். என்னதான் பிடிக்கலைல, அப்புறம் எதுக்கு இப்படி நெருங்கி வந்து நிக்கணும்? அப்புறம் நான் தான் உங்களை மயக்கிறேன்னு என் மேல பழி போடணும் என கேட்டாள் மின்மினி. அப்படித்தாண்டி போடுவேன். நீ என் மேல போட்ட பழியை விட இது ஒன்றும் பெருசு இல்ல. அண்ட் இந்த கையோங்கிற வேலையெல்லாம் என் கிட்ட வேண்டாம். ஒழுங்கா இருந்தா சேதாரம் உனக்கு கம்மியா இருக்கும். என்ன சேதாரம்? பயந்து போய் கேட்டாள் பேதை. எனக்கு எப்பெல்லாம் உனக்கு கிஸ் பண்ண தோணுதோ அப்ப இதோ இப்படி கிஸ் கொடுப்பேன். அவள் வரைந்து இருந்ததால் அவள் தொண்டை குழியில் முத்தமிட்டான் ஆரியன். அதிலே அவளுக்கு விக்கல் எடுத்து விட்டது அவனின் அதிரடி செயலில். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆனா இதோ இப்படி கட்டியும் பிடிப்பேன். இதுக்கெல்லாம் ஒழுங்கா கோஆபரேட் பண்ணா இதோட நிற்கும். முரண்டு பிடிச்சா கட்டல தான் போய் முடியும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என ஏதோ அவார்டை தருவது போல இந்த முடிவை அவரிடம் ஒப்படைக்கிறான் ராக்கதன் அவன். முடியவே முடியாது, இது தப்பு என மின்மினி படபடக்கும் மனதோடு சொல்ல, மேடம், நீங்க பண்ண தப்புக்கு பதில் தப்பு தான் இது. ஒண்ணுக்கொன்னு சரியா போச்சு. சோ நோ மோர் மாரல்ஸ் ஹியர். பி ரெடி டு ஃபேஸ் எவ்ரிதிங் என அவள் கன்னம் தட்டி சொல்லிவிட்டு சென்றான் ஆரியன் வாசுதேவன். அதில் பெண் பாவையோ செப்பமாய் உறைந்து நின்றாள்.